பாலக்கீரை கடைய போகிறோம். ஒரு கட் பாலக்கீரை எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு துவரம்பருப்பும் போடலாம், சீக்கிரம் வேகிறதுக்காக நான் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டுப்பல் ஒரு 5, பச்சை மிளகாய் நம்ம காரத்துக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு. நான் ஒரு 6 மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி எடுத்து பருப்பில் தண்ணி ஊற்றிடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். கொஞ்சம் மஞ்சத்தூள் பருப்பில், அது கூடவே வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாயும் சேர்த்துடலாம். பாசிப்பருப்பு சீக்கிரம் வெந்துடும், அதனால் இதையும் கூடவே சேர்த்துடலாம். பருப்பு ரொம்ப வேக வேண்டாம், ஒரு 1/4 பங்கு வெந்தால் போதும். ரொம்ப வேக வைக்காமல் கொஞ்சமாக வேக வச்சதுக்கப்புறம் நம்ம கீரை தக்காளி எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் வேக வைக்கலாம். பருப்பு கொதிச்சிருச்சு, அதில் தக்காளி வெட்டி போட்டுடலாம். தக்காளி போட்டு நல்லா கொதிச்சிருச்சு. பருப்பு இந்த அளவுக்கு வெந்திருக்கு. ரொம்ப வேக வைக்கக்கூடாது பருப்பு கீரை போடுறப்போ. அப்படி ரொம்ப வெந்துச்சுன்னா நம்ம கீரை கடையிறப்போ அது வலுவலுன்னு இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால் இப்போ தக்காளி போட்டு கொதிச்சிருச்சு. அடுத்து கீரையை கட் பண்ணி தான் போடுறேன், முழுசாக போடலை. கீரை போட்டு ஃபுல்லாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் கொதிச்சதுன்னா கொஞ்சமாக ஆயிரும். கீரை போட்டாச்சு. ஒரு 2 நிமிஷத்துக்கு கீரை இந்த மாதிரி கொதிச்சுட்டு இருந்ததுன்னா நல்லா கீரை வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம கடைஞ்சிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துலேயே கீரை நல்லா வெந்துடும். ரொம்ப நேரமும் கீரையை வேக வைக்கக்கூடாது. ரொம்ப நேரம் வேக வச்சோம்னா கீரையோட கலரும் மாறிடும். பருப்பும் கடையிற அளவுக்கு வெந்துருச்சு, கீரையும் வெந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியை வடிச்சிட்டு கடைஞ்சிக்கலாம். கீரைக்கு தேவையான உப்பு இப்போ கடைஞ்சிட்டு தாளிக்கலாம். கீரை நல்லா கடைஞ்சாச்சு, நல்லா பச்சையாக இருக்குது. பருப்பு அதிகமாக போட்டோம்னா கீரையோட கலர் தெரியாது, பருப்பு குழம்பு மாதிரி ஆயிரும். அதனால் எந்த பருப்பு போட்டாலும் சும்மா ஒரு கைப்பிடி அளவு போட்டால் போதும். ஒரு கட்டு கீரைக்கு ஒரு கைப்பிடி அளவு பருப்பு போட்டால் போதும். இப்போ பருப்பு மற்ற லைட்டாக கீரைக்கு தாளிக்கலாம். கீரைக்கு நல்லெண்ணெயோ இல்லைன்னா தேங்காய் எண்ணெய், 2ல் ஏதோ ஒரு எண்ணெய் ஊற்றி தாளித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். காஞ்சிருச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் பொரிஞ்சதும் ஒரு பூண்டுப்பல் சின்னதாக கட் பண்ணி போட்டுருவேன். வரமிளகாய் 2, கருவேப்பிலை. தாளிச்சாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை கீரையில் ஊற்றிடலாம். இப்போது நம்ம பாலக்கீரை கடையில் ரெடி ஆயிருச்சு. சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் செய்கிறதுக்கு. நீங்களும் இது போல் பாலக்கீரை செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.